அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்தியா முழுக்க நம்ம தீபாவளி கொண்டாடுறது மாதிரி பிலிப்பைன்ஸ் நாடு முழுக்க கொண்டாடப்படுற சில விழாக்கள் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு விழா பாரம்பரிய நடனங்களோடு சேர்ந்தது. அதைத்தான் இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம். தொடர்ந்து அந்த நடனத்தையும் அது குறித்த சின்ன வரலாறையும் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்கிறதோட லைக், கமெண்ட், ஷேர் செய்து ஆதரவு தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி 1521 வருஷம் ஸ்பெயின் நாட்டிலேருந்து ஃபெர்டினாண்ட் அப்படிங்கிறவர் இங்கே வந்தார். ஸ்பெயின் நாட்டு மன்னர் இடத்தை பிடிக்கவும் கிறிஸ்தவ மதத்தை பரப்பவும் ஃபெர்டினாண்டை அனுப்பிவிட்டார். பிலிப்பைன்ஸில் வந்து ஒரு குறிப்பிட்ட தீவில் அவர் இறங்கும் பொழுது பெரிய எதிர்ப்பெல்லாம் அவருக்கு இல்லை. அங்கிருந்து மெல்ல நகர்ந்து செபு அப்படிங்கிற ஒரு பெரிய தீவுக்கு வர்றார். ஏன்னா பிலிப்பைன்ஸ் 7000 தீவுகளோடு உள்ள நாடு. செபு தீவில் இருக்கிற மன்னரும் எதிர்ப்பெல்லாம் சொல்லாம வாங்க ராசா வாங்க அப்படின்னு வரவேற்றாரு. உபசரிச்சதோடு மட்டும் இல்லாம ஃபெர்டினாண்ட் தன்னோடு கொண்டு வந்தாரே இந்த கிறிஸ்தவ மதம், அந்த மதத்தையும் அவர் ஏற்றுக்கிறார். அவர் திருமுழுக்கு பெறாரு. மனைவி, அரசவையினர், மக்கள் எல்லோரும் திருமுழுக்கு பெறாங்க. எந்த எதிர்ப்புமே இல்லாம அரசர் கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கிட்டதுனால ஒரு சில பரிசுகளை ஃபெர்டினாண்ட் அந்த மன்னருக்கு கொடுக்கிறாரு. அப்படி கொடுத்த பரிசு தான் குழந்தை இயேசுடைய சிறுவம். இது பெருசெல்லாம் இல்லைங்க. இந்த படத்தை பாருங்களே, ஒரே ஒரு அடி உயரம் தான், 30 சென்டிமீட்டர் தான். ஆனால் என்ன, குழந்தை இயேசு வெறும் குழந்தையாக இல்லாம ஒரு அரசருடைய பரிசு என்பதால் அரசர் போலவே அவருடைய மகத்துவத்தை காண்பிப்பது போலவே கிரீடம், அந்த ஆடை எல்லாமே ஒரு அரசர் போலவே குழந்தை இயேசுடைய சிறுவத்தை அவங்க கொடுத்தாங்க. அதோடு மட்டும் இல்லாம ஃபெர்டினாண்ட் பக்கத்தில் இருக்க தீவுல போர் தொடுக்கவும் ஆரம்பிச்சாரு. அந்த போர்ல அவர் கொல்லவும் பட்டார். இது எல்லாமே 3 வாரத்தில் முடிஞ்சிருச்சு. 1521 இது முடிஞ்ச பிறகு அடுத்து ஒரு 40 வருஷத்துக்கு பிறகு இன்னொருவர் ஸ்பெயின்லேருந்து வர்றாரு. அவர் செபு தீவுக்கு வரும் பொழுது இப்ப பயங்கர எதிர்ப்பு இருக்குது. கோபமடைஞ்ச அவர் நகர தீக்கிரையாக்குறார். ஆயிரக்கணக்கான வீடுகள் எரிக்கப்படுது, மக்கள் கொல்லப்படுறாங்க. ஏறக்குறை இந்த நெருப்பெல்லாம் அணைஞ்சு மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு வரும் பொழுது அங்கே தேடி பார்க்கையில் ஒரு பெட்டி இருக்குது, ஒரு தேவதாரு பெட்டி ஒன்று. அதை திறந்து பார்த்தா ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தாங்களே குழந்தை இயேசு, அந்த குழந்தை இயேசுடைய சிறுவம் உள்ள இருக்குது, எந்த சேதாரமும் இல்லாம. அப்ப அந்த குழந்தை இயேசுவை கையில எடுத்து இவ்வளவுக்கு அழிவுக்கு மத்தியில் அவருக்கு ஒண்ணுமே நடக்கல அப்படின்னா இது ஒரு அற்புத சிறுவம், அற்புத குழந்தை இயேசுன்னு சொல்லி மக்கள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. அவரை பவனியா எடுத்து வர ஆரம்பிக்கிறாங்க. செபு தீவுல ஆரம்பிக்கப்பட்ட அந்த பவனி தான் இன்று பிலிப்பைன்ஸ் நாடு முழுக்க வியாபித்து இருக்கிறது. இந்த நாளில் கோவில்களில் முழுக்க நடனங்கள் ஆடப்படும். தெருக்களில் மக்கள் நடனங்கள் ஆடுவார்கள். நகரங்கள், வீதிகள் என்றெல்லாம் இல்லை, எல்லா பகுதிகளிலும் மக்கள் ஆடி மகிழ்வார்கள். அந்த நடனத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். பல்வேறு இடங்கள் ஆடினாலும் நான் இருக்கிற பங்குல ஆடப்படுற நடனத்தை நீங்க பார்க்கலாம். இந்த திருத்தலம் திருத்தந்தையர்களின் திருத்தலம், செயின்ட் பீட்டர் பாரிஷ் ஷ்ரைன் ஆஃப் லீடர்ஸ், எல்லா திருத்தந்தையர்களுக்குமான திருத்தலம். எனவே பீடத்திலேயே வலதுபுறமும் இடதுபுறமும் அனைத்து திருத்தந்தையர்களுடைய படங்களும் டைல்ஸ் வடிவத்தில் இருக்கும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இங்க 16 திருப்பலிகள் நடக்கும். 16 திருப்பலிகளுக்கு முன்பதாக இந்த ஒரே நடன குழுவினர் நடனமாடுகிறார்கள். அந்த பாடலிலே பிட் சென்யோர் அப்படின்னு வரும். பிட் சென்யோர் என்றால் அழைப்பது, அன்பே வா, கடவுளே வா, அருளே வா, ஆருயிரே வா என்று அழைப்பது பிட் சென்யோர் அப்படின்னு அவங்க குழந்தை இயேசுவை அழைக்கிறார்கள். குழந்தை இயேசுவை நீ நீடூழி வாழ வேண்டுமென வாழ்த்துகிறார்கள். வாருங்கள், குழந்தை இயேசுவை நாமும் வாழ்த்துவோம், இந்த நடனத்தை பார்த்து மகிழுவோம்.